சுரா கைட் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available on Amazon, Flipkart and surabooks.com. Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். லோக்சபாவில் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் பேசினார். அக்னிவீர் திட்டத்தில் ராணுவத்தில் சேர்ந்து வீர மரணம் அடையும் ராணுவ வீரர்களின் குடும்பங்களுக்கு மத்திய அரசு நிவாரணம் வழங்குவதில்லை என ராகுல் குற்றம் சாட்டினார். அப்போது சபையில் இருந்த ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் உடனடியாக எழுந்து குற்றச்சாட்டை மறுத்தார். பணியில் இருக்கும்போது வீரமரணம் அடையும் அக்னிவீர் குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் தரப்படுகிறது என அவர் சொன்னார். அதன் பிறகும் ராகுல் நேற்று ஒரு வீடியோ வெளியிட்டார். அக்னிவீர் திட்டம் குறித்து பார்லிமெண்டில் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் பொய் சொல்லிவிட்டார். அக்னிவீர் திட்டத்தில் மரணமடைந்த பஞ்சாபை சேர்ந்த அஜய்குமார் குடும்பத்துக்கு அரசு நிவாரணம் வழங்கவில்லை. அஜய்குமாரின் தந்தை அது பற்றி கூறியுள்ளார் என ராகுல் சுட்டிக்காட்டினார். அஜய்குமார் தந்தை பேசும் வீடியோவையும் ராகுல் வெளியிட்டிருந்தார். ராகுல் கருத்தை ஆதரித்து காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்காவும் மத்திய அரசை கடுமையாக சாடினார். நாட்டுக்கு ராணுவ வீரர்களை தந்த குடும்பங்களின் தியாகங்களை பாஜக அரசு அவமதித்து விட்டது என அவர் தெரிவித்தார். அக்னிவீர் திட்டத்தை முன்வைத்து காங்கிரஸ் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை கூறிவரும் நிலையில் இந்திய ராணுவம் ஒரு விளக்க அறிக்கை வெளியிட்டது. அஜய்குமார் குடும்பத்துக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படவில்லை என தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பதிவிடப்படுவது ராணுவத்தின் கவனத்துக்கு வந்தது. அக்னிவீர் திட்டத்தில் சேர்ந்து பணியின் போது உயிரை தியாகம் செய்த அஜய்குமாருக்கு ராணுவம் தலைவணங்குகிறது. அவரது இறுதிச் சடங்கு முழு ராணுவ மரியாதையுடன் நடைபெற்றது. அஜய்குமார் குடும்பத்துக்கு சுமார் 1,65 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும். இதுவரை 98,39,000 ரூபாய் அஜய்குமாரின் குடும்பத்தாரிடம் தரப்பட்டுள்ளது. மீதி பணம் சுமார் 67 லட்சம் ரூபாய் விரைவில் வழங்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அக்னிவீர் உட்பட வீரமரணம் அடையும் ராணுவ வீரர்களுக்கான ஊதியம், நிவாரணம் உள்ளிட்ட பண பயன்கள் சம்பந்தப்பட்ட வீரர்களின் குடும்பத்தாரிடம் விரைந்து வழங்கப்படுகிறது என இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது.